6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் சிக்கல் வரலாம் என்பதாலேயே மக்கள் நீதி மய்யம் போட்டியிட வேண்டும் என கருத்து தெரிவித்ததாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாங்கள் கேட்ட தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருப்பதாக கூறினார். ஒரு சில தொகுதிகள் இறுதி செய்யப்பட வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கேற்பாளர் அல்லது பங்குதாரர். அவர் 4% வாக்கு வங்கி உடைய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவர் மனமு வந்து எங்களோடு களத்தில் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் பெருந்தன்மையாக முதல்வரை சந்தித்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னது உண்மை. அதையும் நான் வரவேற்று பாராட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த பின்னர் தொடர்ந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் அவர்கள் நிற்காமல் போனால் அந்த பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துவிடும். சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட ஆயத்தமாகி வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவிடம் 12 தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை சீட் கேட்டதாக கூறிய அவர், அதிமுக 5 தொகுதிகளை மட்டுமே தர முன்வந்ததாக தெரிவித்தார். பின்னர் திடீரென பேச்சுவார்த்தை நின்றுவிட்டது என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துவிட்டதாகவும் கூறினார். தாங்கள் கேட்கும் தொகுதிகளை தர அதிமுக முன்வந்தால் கூட்டணியில் இணைவது குறித்து பரிசீலிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர உழைப்பாளர்கள், ஆதிரம் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள், ஒட்டுமொத்த இந்த விளிம்பு நிலைய மக்களே மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்க அவமரியாதை செய்யப்படுவதாக கருதுறாங்க. அந்த மக்களை அதிமுக புறக்கணித்து விட்டதாகவே மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்ட தொகுதிகளும் கேட்ட எண்ணிக்கையும் கேட்ட இடங்களும் கொடுக்க முன்வந்தால் நாங்கள் மீண்டும் அதை பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறது. 70 தொகுதி என்று முடிவு செய்யமில்லை. அதுக்காக தனித்து போட்டியிடுவதற்கும் நாங்கள் முழுமையாக ஆயத்தமாயிட்டோம். அதுக்குண்டான பணிதான் வேட்பாளரை இன்னும் 2 நாள்ல நாங்கள் அறிவிக்கப்போம். பெண்களை தரம் தாழ்ந்து பேசியதாக குற்றம் சாட்டி பொன்ராஜ் என்பவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் அளித்தார். அதில் திமுக ஆதரவாளராக செயல்படும் பொன்ராஜ் தமிழ்நாட்டு பெண்களை தரக்குறைவாக விமர்சித்து வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டில் போற்றப்படும் பெண்களை இவ்வாறு அவமதித்து பேசுவது ஏற்க முடியாதது என்றும் விஜய் கூறியுள்ளார். மேலும் திமுக தலைமையின் அரவணைப்பில் இருப்பதால் கட்டுப்பாடின்றி பொன்ராஜ் பேசுவதாகவும், பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் காக்கும் வகையில் அவர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஆளும் திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய, அதற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திரு பொன்ராஜ் அவர்கள் இதுபோன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், தமிழகம் இருக்கும் அம்மா, அக்கா, தங்கைகள் போன்றவர்களுக்கு இந்த வார்த்தைகள் என்பது உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். இது போன்ற வார்த்தைகளை யாருமே உச்சரித்தது கிடையாது. தமிழ்நாட்டில் இன்று முதல் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை முதல் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31 மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கிளியூர் கிராமத்தில் மகா மாரியம்மன் கோயில் செடல் திருவிழாவை முன்னிட்டு சாகை வார்த்தல் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி கிளியூர், ரகுநாதபுரம், பூவனூரிலிருந்து பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த கூழ் குடங்களை கோயிலில் வைத்து அம்மனுக்கு படைத்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு படையலிடப்பட்ட கூழ் மற்றும் கஞ்சி பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 1.43 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. இக்கோயிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் கணக்கிடும் பணி நடைபெற்றது. இதில் ரொக்கத்துடன் 16 கிராம் தங்கம், 2.8 கிலோ வெள்ளி, 244 வெளிநாட்டு நாணயங்களையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். மேற்காசிய போர் காரணமாக ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் நாமக்கல்லில் முட்டை விலை கடந்த ஓராண்டில் இல்லாத அளவுக்கு கடுமையாக சரிந்துள்ளது. போர் காரணமாக தினமும் 80 லட்சம் முட்டைகள் தேக்கமடைவதாக முட்டை பண்ணை உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் முட்டை விலை வீழ்ச்சியடைந்து ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்து பண்ணை கொள்முதல் விலை 3 ரூபாய் 85 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் முட்டை விலை 60 காசுகள் வரை சரிந்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி முட்டை விலை 3 ரூபாய் 90 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது அதைவிட விலை சரிந்துள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை அருகே உரிய ஆவணங்களின்றி வேனில் கொண்டு செல்லப்பட்ட 20 கிரைண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வண்ணாரப்பேட்டை தெற்கு புறவழிச்சாலை பகுதியில் சென்ற வேன் ஒன்றை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்ததில் டேபிள் டாப் கிரைண்டர்கள் கொண்டு செல்லப்படுவது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள 20 கிரைண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தங்கம் விலை சவரனுக்கு 2560 ரூபாய் சரிந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 2,560 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 320 ரூபாய் குறைந்து 13,350 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் கிராம் 260 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தில் பயணித்து வருகிறது. மேற்காசிய போரின் தாக்கத்தால் நாடு முழுவதும் வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மதுரையில் உணவகங்கள் விறகு அடுப்புக்கு மாறும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக வணிக சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டதால் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகள் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளன. இதனால் செம்மண், செங்கல் கொண்டு புகையில்லா விறகு அடுப்பு அமைத்து சிலிண்டர் பிரச்சினைக்கு மாற்று வழிகளை உணவகங்கள் செயல்படுத்தி வருகின்றன. இந்த அடுப்பு அமைப்பதற்கு சுமார் 4,000 ரூபாய் செலவானதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. லட்சுமணகுமார் என்பவர் மீதான வழக்கை விசாரித்த திருநெல்வேலி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் லட்சுமணகுமாருக்கு சாகும் வரை ஆயுள் சிறை விதித்தார். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அரசு தரப்பில் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் சிறுமியை கடத்தி கட்டாய திருமணம் செய்த கதிரவன் என்பவருக்கு மகளிர் நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநங்கைகளுக்கான தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் கல்கி சுப்பிரமணியம் மற்றும் ரிதுபர்ணா நியோக் ஆகியோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். ஒரு நபர் தனது பாலினத்தை தானாகவே அடையாளம் காணும் அடிப்படை உரிமையை இந்த மசோதா பறிப்பதாகவும் இது 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய நல்சா தீர்ப்பிற்கு முரணானது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை 1937ஆக அதிகரித்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசிய போரில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் இதுவரை 1937 பேர் உயிரிழந்திருப்பதாக
சுகாதாரத்துறை துணை அமைச்சர் அலி ஜஃபாரியன் கூறியுள்ளார். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்து உள்ளதால் ஈரானின் மருத்துவமனைகள் போதிய மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் இன்றி தவித்து வருவதாக அலி ஜஃபாரியன் கவலை தெரிவித்துள்ளார். தலைநகர் டெஹ்ரான் மற்றும் இஸ்பஹான் போன்ற நகரங்கள் மீது தாக்குதல் தொடர்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான காலக்கெடுவை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஈரான் அரசின் கோரிக்கையை ஏற்று அந்நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை நன்றாக சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் திறக்காவிட்டால் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என டிரம்ப் எச்சரித்திருந்தார். ஈரானியர்கள் மோசமான போராளிகள் என்றும் பேரம் பேசுவதில் சிறந்தவர்கள் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அவர், ஈரான் தற்போது ஒரு ஒப்பந்தத்திற்காக அமெரிக்காவிடம் கெஞ்சி வருவதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் தங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை காட்ட ஈரான் 10 எண்ணெய் கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதித்துள்ளதாகவும் இது ஈரானின் பரிசு எனவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவை பிடிக்க டிரம்ப் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் முக்கிய மையமான கார்க் தீவில் ஈரான் தனது ராணுவ பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள கடலோர பகுதிகளில் கன்னி வெடிகளை ஈரான் புதைத்துள்ளது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் முக்கிய இடைத்தரகராக செயல்படுவதாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் திட்டப்படி முதற்கட்டமாக 30 நாட்களுக்கு போரை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா முன்வந்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக முடக்க வேண்டும் என்பது இதில் முக்கிய நிபந்தனையாகும். இஸ்லாமாபாத்தில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனிர் ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே தூதுவராக செயல்பட்டு வருகின்றனர். சோமாலியா தலைநகர் மொகாடிஷுவில் பெட்ரோல் விலை 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான டுக் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளது. வாடகை மற்றும் எரிபொருள் செலவு போக ஓட்டுநர்களுக்கு வருமானம் ஏதும் மிஞ்சவில்லை. கட்டண உயர்வு காரணமாக பொதுமக்கள் ஆட்டோக்களை தவிர்த்துவிட்டு நீண்ட தூரம் நடந்தே செல்ல தொடங்கியுள்ளனர். இதனால் சவாரி கிடைக்காமல் நூற்றுக்கணக்கானோர் ஆட்டோக்கள் வீதிகளில் முடங்கி கிடக்கின்றனர். அரசு தலையிட்டு விலையை குறைக்கவில்லை எனில் தங்கள் குடும்பங்கள் பட்டினியில் வாடும் என ஓட்டுநர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்காவின் அழைப்பை ஈரான் ஏற்காத நிலையில் போரின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் 1000 வீரர்கள் வளைகுடா பகுதியை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளனர். முன்னதாக ட்ரம்ப் அனுப்பிய USS டிபோலி கப்பல் 2500 கடற்படை வீரர்களுடன் வளைகுடா பகுதியை நெருங்கிக் கொண்டுள்ளது. தற்போதைய நிலையில் ஈரானின் மிக முக்கிய எண்ணெய் ஆலைகள் அமைந்துள்ள கார்க் தீவை வசப்படுத்துவது ட்ரம்பின் நோக்கமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் கெஞ்சிக் கொண்டிருப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் ராணுவ ரீதியாக நிலை குலைந்து விட்டதாகவும் அவர்கள் மீண்டு வர வாய்ப்பில்லை என்றும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிலைமை கையை மீறிச் செல்லும் முன் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடனான சந்திப்பிற்கு முன்னதாக வரும் மே 14ஆம் தேதிக்குள் இப்போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் விரும்புவதாக கூறப்படுகிறது. மேற்காசிய போரானது கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டதாக ஐநா பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். உலகம் ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் நிற்கிறது. இது மனித துயரத்தையும் உலக பொருளாதார அதிர்ச்சியையும் அதிகரிக்கும் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகள்
உடனடியாக தாக்குதல்களை நிறுத்திவிட்டு தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த போரை முடிக்க பிரெஞ்சு தூதர் ஜீன் அர்னால்ட் என்பவரை தனது தனிப்பட்ட தூதராக அவர் நியமித்துள்ளார். அமெரிக்காவின் F-18 ஜெட் விமானத்தை வீழ்த்தியதாக ஈரான் கூறியிருந்தது. ஆனால் அந்த தகவலில் உண்மை இல்லை என அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது. ஓமன் வளைகுடா பகுதியில் பறந்து கொண்டிருந்த F-18 ஜெட் விமானத்தை தங்கள் வான் காவல் அமைப்பு வீழ்த்தியதாக ஈரான் கூறிய நிலையில் அது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. இது சமூக தளங்களில் வைரலான நிலையில் தங்கள் விமானம் வீழ்த்தப்படவில்லை என அமெரிக்கா கூறியிருக்கிறது. அதே நேரம் ஈரான் வெளியிட்ட வீடியோ குறித்து அமெரிக்கா எந்த விளக்கத்தையும் கூறவில்லை. F-18 விமானம் அமெரிக்காவின் பாதுகாப்பு வலிமைகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தாமரை சின்னத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் 2 முக்கிய நிர்வாகிகள் பதவி விலகியுள்ளனர். சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் விஜு சாக்கோ, காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் ஆகியோர் தமாகவுக்கு என தனிச்சின்னம் இருக்கும் நிலையில் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டியதன் அவசியம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளனர். லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் டெல்லி திரும்பியது. டெல்லியிலிருந்து லண்டன் சென்ற ஏர் இந்தியாவின் அதிநவீன விமானம் சவுதி அரேபியா வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானத்திற்குள் சில அசாதாரண சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக விமானத்தை மீண்டும் டெல்லிக்கு திருப்ப விமானிகள் முடிவு செய்தனர். மதியம் 12:30 விமானம் டெல்லியில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. சிகரெட்டுகளில் அனுமதிக்கப்பட்ட நிக்கோட்டின் மற்றும் தார் அளவை நிர்ணயிப்பதில் மத்திய அரசு காட்டி வரும் தாமதத்தை கேரள உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது. 2003ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஏன் இன்னும் இதற்கான அதிகபட்ச வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புகையிலையில் 7000க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் உள்ள நிலையில் பாதுகாப்பான அளவு என்று எதுவும் இல்லை என ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே அதிகபட்ச அளவை நிர்ணயிக்க முடியாவிட்டால் சட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஐடிசி உள்ளிட்ட நிறுவனங்கள் மற்றும் கொச்சி மாநகராட்சி விரிவான பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான பெண் வேட்பாளர்களே போட்டியிட உள்ளனர். இந்திய மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடங்களை ஒதுக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு 2029க்கு பிறகுதான் அமலாகும். இந்நிலையில் மொத்த வாக்காளர்களில் பாதிக்கும் மேல் பெண்கள் இருந்தும் முக்கிய கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, காங்கிரஸ் 9, பாஜக 14 மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் 5 என குறைந்த எண்ணிக்கையிலேயே பெண் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளனர். இருப்பினும் முஸ்லிம் லீக் கட்சி அதன் வரலாற்றிலேயே முதன்முறையாக 2 பெண்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது கவனம் ஈர்த்துள்ளது. பீகாரில் பயன்படுத்தும் நேரத்தின் அடிப்படையில் மின்கட்டணம் நிர்ணயிக்கும் புதிய நடைமுறை அமலுக்கு வர உள்ளது. இதன்படி ஒரு நாளின் 24 மணி நேரம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தேவை குறைவான நேரம் என்றும், மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை தேவை மிகுந்த நேரம் என்றும், இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை சாதாரண நேரம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மின் கட்டணம் தேவை மிகுந்த நேரத்திற்கு ₹8.16 தேவை குறைந்த நேரத்திற்கு ₹5.94 சாதாரண நேரத்தில் ₹7.42 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார தேவையில் சமநிலையை கொண்டுவர சர்வதேச அளவில் பின்பற்றப்படும் நடைமுறை தங்கள் மாநிலத்திலும் கடைபிடிக்க உள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 2ஆம் உலகப் போர் காலத்து 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக செயலிழக்கச் செய்தது. ஸ்வர்ணரேகா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட தலா 200 கிலோ எடை கொண்ட இந்த வெடிகுண்டுகள் அமெரிக்க தயாரிப்புகளாகும். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகும் இவை வெடிக்கும் நிலையிலிருந்து அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு பெரிய நகரத்தையே அழிக்கும் வல்லமை கொண்ட இந்த குண்டுகளை 30 அடி ஆழ பள்ளம் தோண்டி ராணுவத்தினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். இந்த பணியின் போது அப்பகுதி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். நாட்டிற்காக பணியாற்றி வீர பதக்கங்களை வென்ற ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்திய ரயில்வேயில் இலவச பயணச்சலுகை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சேனா, நௌசேனா மற்றும் வாயுசேனா பதக்கங்களை பெற்ற வீரர்கள் உயிரிழந்திருந்தால்
அவர்களின் குடும்பத்தினர் ஒரு துணை பயணியுடன் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட முதல் மாதிரியை பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த புதிய மாடலில் அதிநவீன மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது ஏவுகணையின் இலக்கை துல்லியமாக தாக்கும் திறனை கணிசமாக உயர்த்தியுள்ளது. பழைய ஆகாஷ் ஏவுகணைகளை விட இது வேகமாகவும் எதிரிகளின் ரேடாரில் சிக்காமலும் செயல்படும் திறன் கொண்டது. ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு முழுவதுமாக இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. தரையிலிருந்து ஏவப்பட்டு வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க வல்லது. ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் ஏவுகணைகள் ட்ரோன்களை ஆகாஷ் ஏவுகணை தாக்கி அழித்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய மருத்துவ காப்பீடு துறை நடப்பு நிதியாண்டில் 9% வளர்ச்சி கண்டு பிரீமியம் வசூலில் 1,20,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெருகி வரும் மருத்துவ செலவுகள் குறித்த விழிப்புணர்வு இதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிட்டுள்ளது. பணமில்லா சிகிச்சை பெறுவதில் உள்ள தாமதத்தை தவிர்க்க நோயாளி அனுமதிக்கப்படும் போது 1 மணி நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படும் போது 3 மணி நேரத்திலும் காப்பீடு நிறுவனங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 87% கோரிக்கைகள் ஏற்பட்டுள்ளன என்றும் பீமா பரோசா தளம் 93% புகார்களுக்கு தீர்வு கண்டுள்ளது என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சோனியா காந்தியின் உடல்நிலையில் சிகிச்சைக்கு பின் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 79 வயதான சோனியா காந்தி காய்ச்சல் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. தற்போது அவரது நிலை சீராக இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்னும் ஒரு சில நாட்கள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்தான்புல் அருகே கருங்கடலில் 10 லட்சம் பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெயுடன் வந்த துருக்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கப்பலை முழுமையாக செயலிழக்க செய்யும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் கடல் மட்டத்தில் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி வாகனம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் துருக்கி போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக 27 ஊழியர்களும் காயமின்றி தப்பினர். இக்கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் போஸ்பரஸ் நீரிணையில் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என அஞ்சப்படுகிறது. ரஷ்யா யுக்ரைன் போர் சூழலால் கருங்கடல் எரிசக்தி வழித்தடங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பது உலகளாவிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் முன்கூட்டியே தேர்தல் வருவதை தவிர்க்க பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தீவிரமாக முயன்று வருகிறார். ஈரான் மீதான போரினால் அவரது செல்வாக்கு எதிர்பார்த்த அளவு அதிகரிக்காத நிலையில் ஆட்சியை தக்கவைக்க தனது அரசியல் கூட்டாளிகளுக்கு பெரும் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். சுமார் $225 பில்லியன் மதிப்பிலான இந்த பாதுகாப்பு பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டுவிட்டால் ஜூன் மாதம் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். தற்போது கருத்து கணிப்புகள் நெதன்யாகுவுக்கு எதிராக உள்ளதால் பட்ஜெட்டை எப்படியாவது நிறைவேற்றி தேர்தலை செப்டம்பர் 2026 வரை தள்ளிப்போட அவர் திட்டமிட்டுள்ளார் என்று தெரிகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா உள்ளிட்ட 5 நட்பு நாட்டு கப்பல்கள் மட்டும் தடையின்றி அனுமதிக்கப்பட்டு வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈராக் ஆகிய நாடுகளின் கப்பல்களும் தடையின்றி அனுமதிக்கப்பட்டு வருவதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் போன்ற தங்கள் எதிரிகளின் கப்பல்களை அனுமதிப்பதில்லை என்றும் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் கோலானி படைப்பிரிவு நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் 200க்கும் மேற்பட்ட பயங்கரவாத கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. தரைவழி தாக்குதலில் ஆயுத கிடங்குகள், பதுங்கு குழிகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் தகர்க்கப்பட்டன. கடந்த சில நாட்களில் மட்டும் 8 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதில் ரத்வான் சிறப்பு படை ஸ்னைப்பர் ஒருவரும் அடங்குவார். சோதனையின் போது சுரங்கப்பாதைகளில் இருந்த ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை ஹிஸ்புல்லாவின் தற்காப்பு அரணை பலவீனப்படுத்தியுள்ளதாக கருதப்படுகிறது. உலக அளவில் 27 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்லாத நிலை 7வது ஆண்டாகவும் தொடர்வதாக யுனெஸ்கோ கவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள தரவில் உலகில் உள்ள 6 குழந்தைகளில் ஒருவர் கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
3 மாணவர்களில் 2 மட்டுமே மேல்நிலைப் பள்ளி கல்வியை முழுமையாக முடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்வி கற்கும் விகிதத்தில் உலக அளவில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகம் 100% மேல்நிலை கல்வி இலக்கை அடைய 2105ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போரின் காரணமாக ரஷ்யா தனது கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் தினசரி 7150 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பாதியளவு மூடப்பட்டதன் காரணமாக ரஷ்ய கச்சா எண்ணெய்க்கான தேவை அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் கிடைக்கும் வருமானத்தை அந்நாடு யுக்ரைன் போருக்கு பயன்படுத்துவதாக கூறி இந்தியா மீது அமெரிக்கா 25% வரி விதித்திருந்தது. எனினும் மேற்காசிய போரை சுட்டிக்காட்டி ரஷ்யாவிடமிருந்து மற்ற நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குவதை அனுமதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மேரிலாண்டைச் சேர்ந்த 16 வயது இந்திய வம்சாவளி மாணவர் ருத்ரோஜாஸ் குன்வர் தனது உயர்நிலை பள்ளி படிப்பை கைவிட மறுத்து 2,80,00,000 ரூபாய் முதலீட்டு வாய்ப்பை நிராகரித்துள்ளார். தனது ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்காக கிடைத்த இந்த முதலீட்டை பெற படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டதால் கல்வியே முக்கியம் என அந்த வாய்ப்பை மறுத்ததாக தெரிவித்தார். இவரது ஏவியான் என்ற ஏஐ தளம் சாதாரண ட்ரோன் படங்களை ஆய்வு செய்து பயிர்களின் ஆரோக்கியம், நீர் மற்றும் உர தேவைகளை விவசாயிகளுக்கு தெரிவிக்கிறது. விலை உயர்ந்த கருவிகளை வாங்க முடியாத சிறு குறு விவசாயிகளுக்கு இத்தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்ப்பதே தனது இலக்கு எனவும் அவர் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கைதான ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை அபராதத்துடன் விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த இலங்கை மன்னார் நீதிமன்ற நீதிபதி 10 பேருக்கும் இந்திய ரூபாய் மதிப்பில் தலா சுமார் 74,000 ரூபாய் அபராதம் விதித்தார். அபராத தொகையை செலுத்தினால் மீனவர்கள் உடனே விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் கட்ட தவறினால் 6 மாத சிறை தண்டனை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் 10 பேரும் வெளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளன. 2021 சட்டமன்ற தேர்தலில் 188 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் 2026 தேர்தலில் அந்த எண்ணிக்கை 175ஆக குறைந்துள்ளது. கடந்த முறை 173 திமுக வேட்பாளர்களும் 15 கூட்டணி வேட்பாளர்களும் உதயசூரியன் சின்னத்தில் நின்றனர். தற்போது திமுகவினர் மட்டும் 165 இடங்களிலும் கூட்டணி கட்சியினர் 10 இடங்களிலும் இச்சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதேபோன்று அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் கடந்த முறை 191 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் தற்போது அது 169ஆக குறைந்துள்ளது. மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க முடியாது என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே உரிமையியல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் 2 நாட்களுக்குள் விசாரிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து இந்த வழக்கில் மீண்டும் விசாரணை மேற்கொண்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்மபிரபு முன்பு ஆஜரான தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதால் இதில் நீதிமன்றம் தலையிட உரிமையில்லை என்றார். பின்னர் தீர்ப்பளித்த நீதிபதி மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க முடியாது என்றும் மனுதாரர் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்றும் கூறினார். ராமதாஸை தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்க முடியாது என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். மாம்பழ சின்ன விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 37 ஆண்டு கால போராட்டங்களால் தான் கட்டிக்காத்த கட்சியை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயல்பவர்களுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக அவர் தனது அறிக்கையில் விமர்சித்துள்ளார். அன்புமணி தரப்பிற்கு மாம்பழ சின்னத்தை வழங்கியது குறித்து உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியும் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவது ஜனநாயக படுகொலை என்று அவர் விமர்சித்துள்ளார். ஆணையம் தனது முடிவை திரும்பப் பெற்று நீதியை நிலைநாட்ட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வரும் தேர்தலில் தானும் தன் மனைவி ராதிகாவும் போட்டியிடப் போவதில்லை என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதோடு இது வந்து 24வது முறையாக நான் நிற்க போவதில்லை என்று சொல்லிவிட்டேன். யாரும் நிற்பதில்லை சொல்லிட்டேன். கடிதம் கொடுத்திருந்தீங்க. அது அவங்க அது வந்து தட் இஸ் கட்சி ரீதியாக நான் உங்களுக்கு கொடுத்தது. அவங்க என்ன கேட்டிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க பண்ணுவாங்க சார். என்னை பொறுத்தவரைக்கும் மாநில தலைவரை மீறி நான் எதுவும் பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐ எம் நாட் த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பிஜேபி. ஓகே, அவர் காரியகர்த்தா, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் த பார்ட்டி. என்னுடைய கருத்துக்கள் நான் சேரும்போது சொன்ன கருத்துக்கள், நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சொல்லி என் சகாக்கள் என்னுடன் இணைந்தவர்கள் சில பேர் வந்து கடுமையாக உழைக்கணும்.
அது ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கிறவங்க சீக்கிரம் போட்டால் உழைக்கிறது வசதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி வி சண்முகம் குறித்து அவதூறாக பேசியது மற்றும் அதிமுகவினரின் பிளக்ஸ் பேனர்களை சேதப்படுத்தியது தொடர்பாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மீது தொடரப்பட்ட 2 வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த வழக்குகளில் புகார்தாரர்களான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் டிடிவி தினகரன் இடையே சமரசம் ஏற்பட்டதை அடுத்து நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இருதரப்பினரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சமரசத்தை உறுதிப்படுத்திய நிலையில் பேனர்கள் சேதப்படுத்தப்பட்ட வழக்கில் மட்டும் வழக்கு செலவாக 50,000 ரூபாயை தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையத்தில் செலுத்துமாறு டிடிவி தினகரனுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சைவ வைணவ சமயங்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான பொன்முடி வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பு அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற வாதத்தை விசாரணை நீதிமன்றம் ஏற்கவில்லை என்றார். இருதரப்புக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் நோக்கமில்லை என்றும் தங்களுக்கு போதிய அவகாசம் வழங்கவில்லை என்றும் வாதிட்டார். இதனை ஏற்ற நீதிபதி வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கு குறித்து உமா ஆனந்தன் 4 வாரத்தில் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். உடல் நலத்துக்கு அவசியமான சில காய்கறிகள் மற்றும் பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் துகள்கள் படிந்திருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இதனால் அவற்றை உண்பதை நிறுத்த வேண்டியதில்லை என கூறும் அவர்கள் அவைகளை முறையாக தூய்மைப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். குறிப்பாக பழங்கள், காய்கறிகளை ஓடும் நீரில் கழுவுதல் அவசியம் என்கின்றனர். கீரை வகைகளை பாத்திரத்தில் வைத்து தண்ணீர் மூலம் பலமுறை அலச வேண்டும் என்கின்றனர். திராட்சை, ஸ்ட்ராபெரி போன்றவற்றை சிறிதளவு உப்பு அல்லது பேக்கிங் சோடா கலந்த நீரில் ஊற வைத்து நன்கு கழுவலாம் எனவும், காய்கறிகளை வெந்நீரில் கழுவலாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். நடப்பாண்டுக்கான IPL கிரிக்கெட் திருவிழா நாளை தொடங்கும் நிலையில் அத்தொடருக்கான 2ஆம் கட்ட அட்டவணை வெளியாகியுள்ளது. நாளை நடைபெறும் முதல் போட்டியில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. மும்பை மற்றும் சென்னை அணிகள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி மும்பை வான்கடை மைதானத்தில் மோத உள்ளன. அதேபோல் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது மே 2ஆம் தேதி சேப்பாக்கத்தில் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. நாட்டில் பெட்ரோல், டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் சூழலால் பல நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவற்றை மத்திய அரசு தொடர்ந்து இறக்குமதி செய்து வருகிறது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவற்றின் கையிருப்பை போதிய அளவில் பராமரித்து வருவதாகவும், உள்நாட்டு தேவைக்கு போதுமான அளவு எரிவாயு உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்வர் மு க ஸ்டாலினின் பரப்புரை திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி மாலையில் திருவாரூரில் அவர் பரப்புரையை தொடங்குகிறார். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். மறுநாள் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் சாலை வலம் மேற்கொண்டு மக்களிடம் ஆதரவு திரட்டுகிறார். நெல்லை, மதுரை, தஞ்சை, நாகர்கோவில், சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கியமான 38 இடங்களில் முதல்வர் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். கூட்டணி கட்சித் தலைவர் சசிகலாவுடன் ஆலோசித்து தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார். தங்கள் கூட்டணிக்கு வேறு சில கட்சிகள் வர வாய்ப்புகள் உள்ளதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2,560 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் 13,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 260 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் வீடுகளை இழந்த மக்கள் கடும் குளிரிலும் மழையிலும் தவித்து வருகின்றனர். அடிப்படை வசதிகளோ கழிவறைகளோ இன்றி கடற்கரை ஓரங்களில் கூடாரங்கள் அமைத்து தங்கியுள்ள இவர்கள் குளிரை தாங்க மரக்கட்டைகளையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் எரித்து வருகின்றனர். இஸ்ரேல், ஹிஸ்புல்லா இடையிலான இந்த மோதலில் இதுவரை 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் புலம்பெயர்ந்துள்ளனர்.
அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் கியூபாவின் மருத்துவ கட்டமைப்பு கடும் சரிவை சந்தித்துள்ளது. போதிய மின்சாரம் மற்றும் மருந்துகள் இல்லாததால் சுமார் 96,000 பேர் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர். இதில் 11,000 பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாதம் $15 மட்டுமே ஊதியம் பெறும் மருத்துவர்கள் வாழ்வாதாரத்துக்காக தங்களது பணியை கைவிட்டு கூலி வேலைகளுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜப்பானின் இச்சிகாவா உயிரியல் பூங்காவில் பொம்மை ஒரங்குட்டானை கட்டிப்பிடித்து உலக புகழ்பெற்ற பஞ்ச் என்ற குட்டி குரங்கு தற்போது தனது சக குரங்குகளுடன் இணையத் தொடங்கியுள்ளது. பிறந்தவுடன் தாயால் கைவிடப்பட்ட இந்த பஞ்ச் குட்டிக்கு பாதுகாப்பு உணர்வுக்காக ஒரு பொம்மை வழங்கப்பட்டது. தற்போது 8 மாதங்களாகும் நிலையில் அந்த பொம்மையை விட்டுவிட்டு மற்ற குரங்குகளுடன் பஞ்ச் விளையாடத் தொடங்கியுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதற்காக மெட்டா நிறுவனத்திற்கு அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ நீதிமன்றம் இந்திய மதிப்பில் சுமார் 3,150 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தளங்களில் சிறார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக பயனர்களை தவறாக வழி நடத்தியதாகவும் சிறார் பாலியல் சுரண்டலை தடுக்க தவறியதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மே மாதம் நடைபெறவுள்ள அடுத்த கட்ட விசாரணையில் மெட்டா நிறுவனத்துக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது.